நார் இது வேற புழங்க இடம் இப்படியே வாங்க. சரி, வேற வழி இல்லாம தான் புழங்க வேண்டியா இருக்கு. இங்கே இந்த கரையில் 5-6 குடும்பம் அந்த படிவரை கட்டி அது வீணாக போய் கிடக்கு. அது அந்த இலையெல்லாம் கரையாத்தினா தானே அதில் புழங்கலாம். உடம்பு அரிப்பு எதுவும் இருக்கா? அரிக்குது. இதில் குடிச்சிட்டு இந்த நல்ல தண்ணியில் கொஞ்சோண்டு மொண்டு ஊற்றிக்க வேண்டியது. இது குடி தண்ணி இல்லையா? எவ்வளோ நாள் அந்த பிரச்சனை இருக்குது? இது இந்த 1 வருஷமாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இந்த வெக்காராமரம் வந்துச்சுல, அதுலேருந்து இப்படி. யார் எம்எல்ஏன்னு தெரியுமா? யார் எம்எல்ஏன்னு தெரியுமாம்மா? இதுக்கு யார் பொறுப்புன்னு தெரியுமா? சரி பண்ணுற பொறுப்பு ஓஎஸ் மணின்னு தெரியுமா? எந்த ஊருக்காரு? அவங்க தான் இந்த ஆண்டில் அவங்க இல்லையே. எம்எல்ஏ அவர் தான்மா இங்கே. அவர் தான் பொறுப்பு இதுக்கு. மேலே இருக்கிறது திமுக, இங்கே இருக்கிறது அதிமுக. 2 பேர் தான் பொறுப்பு இதுக்கு. அன்னைக்கு கூட வந்துட்டு தான் போனாங்க. சொன்னிச்சோ மக்கள்லாம் எங்கே செய்கிறாங்க? நீங்கள் ஓட்டை மாற்றாமல் எதுவும் மாறாது. நீங்கள் திரும்ப ரெட்டலைக்கோ உதயசனுக்கோ போட்டால் இதுதான் நிலமை. நீங்கள் மாற்றி போட்டால் எல்லாம் மாறும். நான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்திருக்கேன். நான் தான் வேட்பாளர். இங்கே நம்ம சின்ன விவசாயி சின்னம். மாற்றி போடுங்க, எல்லாம் மாறும். நான் இதை கவனத்துக்கு கொண்டு போகிறேன், மற்ற கவனத்துக்கு கொண்டு போகிறேன், செய்தி ஆக்குறேன். நம்பிக்கையை விட்ருங்க. நீங்கள் மாற்றி ஓட்டு போடுங்க, அப்போ எல்லாம் மாறும். மாற்றி தான் போடணும். நன்றிம்மா, நன்றிம்மா. இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தொகுதி முழுமைக்கும் சுற்றி வர்றோம், பரப்புரை செய்கிறோம். இந்த தொகுதி முழுமைக்கும் முதன்மையான சிக்கல் அப்படின்னா தண்ணீர் பிரச்சனை இருக்குது. குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு. வீட்டு வாசலில் எல்லார் வீட்டு வாசலையும் வந்து குழாய் இருக்குது. ஆனால் அந்த குழாயில் தண்ணி வர்றதில்லை. சில இடங்களில் வந்து 5 நாளாச்சு தண்ணி வந்து அப்படிங்கிறாங்க. பல இடங்களில் வந்து 5 மாதமாச்சு குழாய் இருக்க முடியாது, இதனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி தொகுதி முழுமைக்கும் பெரிய தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது. நம்ம வாக்கெட்டு போகிறப்ப மக்கள் வந்து புலம்புறாங்க, ஆவேசப்படுறாங்க, கோபப்படுறாங்க. அந்த ஆவேசமும் அந்த கோபமும் மிக நியாயமானது, அது தார்மீகமானது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே மக்கள்கிட்ட இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் இல்லை. யார் சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்களுக்கு தெரியலை. யார் இதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு கேட்டால் தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, இது வந்து ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு. மக்களாட்சி நாட்டில் ஆளக்கூடிய ஆட்சியாளனோட அடக்குமுறையை விட கொடுமையானது அடித்தட்டு உழைக்கும் மக்களோட அறியாமை. நாம் அறியாமையில் மூழ்கி கிடப்பதால தான் திரும்ப திரும்ப இந்த கட்சிகள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நாம் தெளிந்து உணரணும். இந்த நாடு விடுதலை பெற்று ஏறக்குறைய 80 ஆண்டுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாடு மக்களாட்சி நாடாக மாற்றப்பட்டு 76 ஆண்டுகளை தொட்டுவிட்டது. 60 ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கும் நம்ம மக்கள் போராடுறாங்க. என்ன கேட்டு போராடுறாங்க அப்படின்னா, புதிய நவீனங்களை கொண்டு வாங்க, இறக்குமதி பண்ணுங்க, அமெரிக்கா போல ஜப்பான் போல தொழில்நுட்பங்களை கொண்டு வாங்க அப்படின்னு மக்கள் கேட்டு போராடுது. மாறாக மக்கள் கேட்டு போராடுவது அடிப்படையாக இருக்கக்கூடிய சாலை வசதி. சாலை வசதியை செஞ்சுட்டாங்க அப்படின்னு மக்கள் போராடுறாங்க. தண்ணீருக்கு தட்டுப்பாடாக இருக்கு, தண்ணீர் பிரச்சனையை போக்குங்க. குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை, இங்கே சுடுகாடு இல்லை, இங்கே வந்து ஆற்ற கடந்து போக வந்து தரைப்பாலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையான சிக்கல்கள் அதை தீர்த்து வைக்க சொல்லி மக்கள் போராடுறாங்க. அப்ப இவ்வளவு ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் ஆண்டு இந்த மக்களுக்கு செய்து கொடுத்தது என்ன? மனிதனோட அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம் தான். ஆனா இதுல 3க்குமே இன்னைக்கு அல்லாடுற மாதிரி சூழல் வந்துருச்சு. உணவு மட்டும் கொஞ்சம் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்குது, உடை ஏதோ உடைய உடுத்துறோம். ஆனா இருப்பிடம் இன்னைக்கு வரைக்கும் குடிசை வீடுகள்ல மக்கள் வாழ்றாங்க. இவ்வளவு ஆண்டு காலத்துல உலகம் எவ்வளவோ உயர்ந்திருக்கிறது, மாறி இருக்கிறது, விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் குடிசை வீட்டில் வாழ்றாங்க நம்ம மக்கள். மழை காலத்துல தண்ணி ஒழுகுது, பாத்திரத்தை வச்சு ஒழுகுற இடத்துல பாத்திரத்தை வச்சு நாம தண்ணியை பிடிக்கிறோம். பனி காலத்துல கடுமையான குளிர் காத்து, உள்ள தூங்க முடியல. ஒரு குடிசை வீட்டில் வாழ்றாங்கன்னா குடிசை மிஞ்சி போனா 10-15, 10க்கு 15 அவ்வளவுதான் இடம் இருக்கு. நாம் கேட்பது ஒரு கணவன் மனைவி அப்படின்னா கணவன் மனைவிக்குன்னு தனி அறை அத்தியாவசியம்.
ஆனா குடிசைக்குள்ள ஏது தனியார ஒரு வயதுக்கு வந்த பெண் அப்படின்னா அந்த பெண்ணுக்கே ஒரு தனி அறை அவசியம். ஆனா எதுவுமே இல்லாம 8 பேர் 7 பேர் கூட ஒரு குடிசைக்குள்ள அசௌரியமாக சௌரியம் இல்லாம எந்த வசதியும் இல்லாம வாழ்றாங்க. அப்ப இந்த இந்த சிக்கல்களுக்கு யார் பொறுப்பு? யார் இதுக்கெல்லாம் பொறுப்பாளி? இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ஐயா OS மணியன். அவர் ஊர் வந்து வேற எங்கேயும் இல்லை, இங்க ஓரடியம்பலம் தான் இருக்கு. யாராவது வாய்ப்பு கிடைச்சா அந்த வழியா போறவங்க ஐயா OS மணியன் வீட்டையும் பாருங்க, நமது வீடுகளையும் பாருங்க. அவர் ஒரு வீட்டுக்கு 2 வீடை பங்களா மாதிரி கட்டி வச்சிருக்காரு. அவர் நல்ல வாழ்க்கை வாழ்றாரு. தொகுதி முழுமைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு, குடிக்க தண்ணி இல்லைங்கிறாங்க. ஆனா அவர் வீட்டுல தண்ணி தட்டுப்பாடு இல்லை. ஆனா இந்த மக்கள் வந்து தண்ணி தட்டுப்பாடா இருக்கு, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, இந்த தேர்தலில் நாங்க யாருக்கும் ஓட்டு போட போறதில்லை, தேர்தலை புறக்கணிக்கணும்னு துளசாபுரம் மக்கள் சொல்றாங்க. பல இடங்கள்ல ஆத்திரப்படுறாங்க. அப்ப அந்த சமயத்துல அந்த செய்தி ஊடகங்கள்ல வெளியாகி ஐயோ இங்க தண்ணி தட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு பதறி போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து நான் இதெல்லாம் மாற்றி ஏற்பாடு பண்றேன், இதெல்லாம் தீர்வை கொண்டு வரேன்னு பாதிக்கப்பட்ட மக்களை ஐயா OS மணியன் பார்த்தாரான்னா பார்க்கல. அதே போல ஆளக்கூடிய திமுக அரசு திமுக அரசு தான் மக்கள் தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்றப்ப, போராட்டம் பண்றப்ப இங்க சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் வந்து நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு வந்தாங்களா இல்லை. அப்ப திமுக அதிமுக 2 கட்சியும் மக்கள் கஷ்டப்படுறப்ப எடுத்து பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு நோக்கம் நமது வாழ்க்கை சூழலை மாற்றணும், நமது வறுமையை ஏழ்மையை போக்கணும், நமது வேலையில்லா திண்டாட்டத்தை வந்து சரி பண்ணணும், நமது வாழ்வாதாரத்தை உயர்த்தி தரணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. அவங்களுக்கு ஒரே நோக்கம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு, அந்த வாக்கை பறிக்கணும். அதுக்கு நாங்கள் வந்தால் மிக்சி தர்றோம், கரண்ட் தர்றோம், ஏசி தர்றோம், பிரிட்ஜு தர்றோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து நம்மை ஏமாற்றுவது. அப்ப நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல், மக்களின் அடிப்படை தேவைகள், மக்களுக்குரிய அடிப்படை கட்டமைப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்துறது தான். அதுக்காக தான் இந்த பிள்ளைகள் நிற்கிறோம். நாங்கள் திமுக போல அதிமுக போல இல்லை. திமுக அதிமுக ஏமாற்றும். நாங்கள் போராட்ட களத்தில் போராடி இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம். நாங்கள் மக்கள் மன்றத்தில் பேசுறப்ப பேச்சு காற்றோடு கரைஞ்சு போகும். ஆனா சட்டமன்றத்தில் பேசினா அந்த பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்திலே வாய்ப்பை தாருங்கள். விவசாய சின்னம் வாக்கேந்திரத்தில் முதலாவதா இருக்கும். இந்த தொகுதியை முன்னுதாரணமான தொகுதியா மாற்றணும் அப்படின்னா முதலாவதா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்திலே உங்கள் வாக்களை தாருங்கள். நீங்க படுற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்துக்கும் காரணம் ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறது தான். நீங்க வாக்கை மாற்றி செலுத்தாத வரை உங்கள் வாழ்வில் எந்த மாற்றம் பிறக்காது. அந்த யதார்த்த உண்மையை புரிந்து கொண்டு உங்கள் வாக்களை விவசாய சின்னத்தை தாருங்கள். நாங்கள் இறுதி வரை உறுதியாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவும். நன்றி, வணக்கம்.